பாரு, உன் பேர் தெரிஞ்சாலும் பேர் சொல்லி கூப்பிட முடியும். சொல்லு. என் பேர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிறேன். அத்த பக்கம் குளிக்க போனா அன்பி பையன் என்ன பாக்குறான். அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பாக்குறான். நான் கோயிலுக்கு கும்பிட போனா கோவிந்த வந்து என்ன பாக்குறான். நான் சிவாங்கல் சினிமா போனா விசிலடிச்சு வில்லியம்ஸ் வந்து பாக்குறான். வந்து பாக்குறான். அத்தை பக்கம் குளிக்க போனா அன்பி பையன் என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பாக்குறான். நிஜமாவா? இத்தனை பேர் ஒண்ணு பாக்குறாங்களா? அது மட்டுமா? அப்புறம் 3 மாசம் முன்னாடிதான் நான் 3 ரூபாய்க்கு தச்சேனுங்க. தச்சு கொடுத்த தையல்காரே கூலி வாங்க வந்தானுங்க. மொத்த கணக்கு கேட்டானுங்க, மொத்தம் ஒண்ணு கேட்டானுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலைங்க. முத்தம் என்னங்க 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 தெரியலையே. நான் அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையன் என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனா அல்வா பிச்சை என்ன பாக்குறான். அப்பேற்பட்டவனோட பேர் தான் என்ன பேரு? மினி பஸ் மினியமா பாத்தியாயா என்ன பேர் வச்சிருக்கிறா பாரு. காலை எப்படி 2025 நடக்குது. என்னடி மினி பஸ் டவுன் பஸ் இருக்குது. அப்ப வேற யாருக்கும் வைக்காத பேர் இருக்கு. எங்க அக்கா ரூட் பஸ் ருக்குமணி. சரி. என் தங்கச்சி டவுன் பஸ் தங்கமணி. என் பேரு மினி பஸ் மினியம். மினி பஸ் மினியம் வாங்குற. உன்னோட பஸ் எந்தெந்த ரோட்ல ஓடும்? எங்க அக்கா தங்கச்சி அந்த பஸ் எல்லாம் மெயின் ரோட்ல பைபாஸ் ரோட்ல ஓடும். சரி. இந்த வண்டி லைசன்ஸ் இல்லாத வண்டி. அதனால இது மெயின் ரோட்ல ஓடாது. வேற எங்க ஓடும்? சோளக்காடு, கம்மங்காடு, குச்சி காடு, கரும்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரப்பளம் வாய்க்கால, மூலையில் முடக்கல, சந்தல முதல்ல பாலத்து கடையில, மோரி கடையில, ரொம்ப அவசர மாதிரி தான் விவசாயம் முள்ளு மரப்புல கூட ஓடும். சாமி மழை பெஞ்சு வந்த மாதிரி. ஏண்டி இப்படி முள்ளக்கட்ட பக்கம் ஓடுற டயர் பஞ்சர் ஆகாது? இது லப்பூர் டயரா இருந்தா பஞ்சர் ஆகும். இது அது கிடையாது. இது கான்பூர் பூதத்தோல் பஞ்சர் ஆகாது. பஞ்சர் ஆகாம வச்சுட்டு இருக்கிற. சரி, எத்தனை பேர் ஏத்துது, எத்தனை பேர் இறக்குவ? எத்தனை டிக்கெட் வேணாலும் ஏறலாம். ஆனா ஒவ்வொரு டிக்கெட் தான் ஏறி இறங்கணும். ஒரு 15 பேர் ஏறாங்கன்னு வச்சுக்கோ. ஓட்டுக்காவா? டயர் வேட் ஆயிராது. இரம்பத்தாங்க. சரி, டிக்கெட்ல எப்படி வாங்குற? டிக்கெட் ஆளை பொறுத்து. இது மாதிரி பசங்க ஏறினா 10 பைசா 5 பைசா கொடுத்துட்டு ஏறலாம். 10 பைசா 5 பைசாவா? ஏன்னு கேளு. அவங்க 2 கிலோ டேரிங் புடிச்சு ஓட தெரியாது. என்ன பண்ணுவாங்க? ஆறுன மட்டும் அமுத்திட்டு போயிருவான். அதனால அவங்களுக்கு அப்படி. சரி, வயசு பசங்க மைனர் பசங்க இருக்கிறாங்க. மாமாக்கு, ஹரி மாமாக்கு, சேகர் மாமாக்கு இது மாதிரி டிக்கெட் 100 200 250 300. என்னடி இப்படி சேர்த்து வாங்குற? ஐயோ, அவங்க எல்லாம் கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டு குள்ளின்னு பார்க்க மாட்டாங்க, பிச்சி காடு நல்லா பார்க்க மாட்டாங்க. வண்டி சிக்குனா போதும், டாப் கீர்ல அவங்க எல்லாம் நல்ல பசங்க. அவங்களுக்கா நீ கெடுத்துட்டு போற. சரி, வயசானவங்களுக்கு 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா இந்த டிக்கெட்டுகளெல்லாம் 2000 ரூபா. அப்படி ஏப்படி அவங்க அரை கட்டிங் அடிச்சுக்குவாங்க. வெடிய வெளியில அவசரம் இல்லாம பொறுமையா நிதானமா உனக்கு. சரி, நாங்க பெட்ரோல் எல்லாம் ஊத்துறோம், நீ என்ன ஊத்துற? இந்த வண்டி பெட்ரோல் டீசல் சீமெண்ட் எல்லாம் ஊத்துறா ஓடாது. அதெல்லாம் ஏறவங்களே அடியாயில் ஊத்திட்டு போயிருவாங்க. நாங்களே பங்கு பிடிக்கிறோம். இந்த வண்டி பிங்கில பிடிக்கும். அந்த வண்டியா இது? நாசமா போன முண்டைய. டவுன் பஸ் வேண்டாம், மினி பஸ் வேண்டாம். உனக்கு ஒரு அருமையான பேர் வைக்கிறேன். சாவித்ரி. மானகிட்ட போயிருவாங்க. என்னாச்சு? நான் எங்க போய் சாகு திருடினேன். சாவித்திரி சாவித்திரி இந்த பேர் வேணாமா? சாகு திருடி அரிய குஷ்பு. குசு வேணா பித்துன்னு வை. நம்மளுக்கு பேரு குசுவான். எப்படி என்ன பாரு, உன் கண்ணு அழகு காட்டு. உன் கண்ணு அழகு பாத்துக்கோங்க ஐயா, கண்ணு அழகு. போதும். உன் கண்ணழக பார்த்து உனக்கு கண்ணம்மான்னு பேர் வைக்கிறேன் நான். கண்ணம்மா என்றால் என்னம்மா என்று வர வேண்டும். அரிய கண்ணம்மா, இந்த அணியாக நான் இருந்தாலும் நான் எப்படி விழுந்தேன் தெரியுமா? தேவாதி தேவக்கூடி
சேர்த்து கட்டி அடிக்கடி வெளியே என்னடி குறுக்கு போடுறதுக்காக கை போட்டாங்க அவங்க மைக்கு போட்டுருக்காங்க பைக்கில் மைக்கு பாடிங்க நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அதாவது தேவாதி தேவர்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிமார்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து தேவ அமிர்தமானது கிடந்தார்கள் எப்படி தேவ அமிர்தம் கிடந்தார்கள் அந்த அமிர்தமானது கிடைக்கும் பொழுது அமிர்தத்திலே முதலாவதாக மூதேவி பிறந்தது மூதேவினா படுத்து தூங்குறாங்கல்ல தூக்கம் ஆமா இரண்டாவதாக ஸ்ரீதேவி பிறந்தது அதுக்கப்புறம் 32 படிக்கட்டு சிம்மாசனம் கற்பக விருட்சகம் பூச்சக்கர குடை பட்டத்து வெள்ளை யானை மணிமண்டலவாள் இதெல்லாம் பிறந்தது ஆமா அது மட்டும் இல்லாம சப்த கன்னி பெண்கள் 7 பேர் பிறந்தாங்க செத்த கன்னிகள்ல சப்த கன்னி பெண்கள் மொத்தம் 7 பேர் பிறந்தாங்க அந்த 60,000 கன்னி ஸ்திரீகள் பிறந்தாங்க இதுல ஆமா 60,000 கன்னி ஸ்திரீகள் பிறந்தார்கள் அதிலே இந்த இந்திராணி நானும் ஒருவர் பிறந்தேன் அடி ஒரு ஆள் பத்துங்க